வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வெரைட்டி ரைஸ்லாம் சாப்பிடும் போது அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதாவது லெமன் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம்லாம் சாப்பிடுவோம்ல, அப்போ பார்த்திங்கன்னா அந்த சட்னி செஞ்சு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ சட்னி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் சட்னிக்கு காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. நான் ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் மீடியம் சைஸில் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 பூண்டு பழும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப செவக்க வதக்கக்கூடாது, கண்ணாடி பக்குவத்துக்கு வதக்கணும்னா போகிறோம். அப்போ தான் சட்னிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இதிலே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து இதையும் ஒரு 2 செகண்ட் மட்டும் வதக்கி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நாளை வதக்கணுன்ற அவசியம் இல்லை. நல்லா ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டதுக்கப்புறம் இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் தண்ணி விட்டு இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ சட்னி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த சட்னியை நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதா கொஞ்சம் கெட்டியாக துவையல் பக்குவத்துக்கு வச்சுக்கோங்க. இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுக்கலாம், அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ சட்னியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னா 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சோன்னா ஒரு வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ சட்னி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளோட கடலைப்பருப்பு சட்னி பாருங்கள் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.